ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இங்கிலீஷ் கிராமரில் பார்க்க போகிற டாபிக் டைரக்ட் ஸ்பீச், இன்டைரக்ட் ஸ்பீச். இந்த டாபிக் பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா ஒரு சிம்பிள் ரூல் தான் இருக்குது. நம்ம ஈஸியாக பார்த்தோம் அப்படின்னா ஒரு 5 நிமிஷம் அந்த டாபிக் ஃபுல்லாக படித்து முடிச்சிடலாம். உங்களுக்கு இது வரைக்கும் டைரக்ட் ஸ்பீச், இன்டைரக்ட் ஸ்பீச் அப்படின்னா என்னென்னு தெரியலாம் அப்படின்னா கூட இந்த வீடியோ ஒரு 5 மினிட்ஸில் முடிஞ்சிடும். இந்த வீடியோ முடியும் போது இந்த டாப்பிக்கில் ஸ்ட்ராங் ஆயிடுவீங்க. ஓகே, வாங்க பார்க்கலாம். முதல்ல டைரக்ட் ஸ்பீச், இன்டைரக்ட் ஸ்பீச் அப்படின்னா என்ன அப்படிங்கிறது சிம்பிளாக புரிஞ்சுக்கலாமா? டைரக்ட் ஸ்பீச் அப்படின்னா ஒருத்தவங்க சொன்னதை அப்படியே டைரெக்டாக வார்த்தை மாறாமல் அப்படியே சொல்கிறதான் பார்த்தோம் அப்படின்னா டைரக்ட் ஸ்பீச்சு. ரஜினிகாந்த் ஒரு படத்தில் சொல்லியிருப்பார், நான் ஒரு தடவை சொன்னேன் அப்படின்னா 100 தடவை சொன்ன மாதிரி. இப்போ அவர் சொன்ன டைலாக்கை நான் அப்படியே டைரெக்டாக சொன்னேன்னா இதான் பார்த்தோம் அப்படின்னா டைரக்ட் ஸ்பீச்சு. இதே இன்டைரக்ட் அப்படின்னா ரஜினிகாந்த் ஒரு படத்தில் சொல்லியிருப்பார், அவர் ஒரு தடவை சொன்னார் அப்படின்னா 100 தடவை சொன்ன மாதிரியாம். இப்போ நான் அவர் சொன்னதை நான் புரிஞ்சுக்கிட்டு அதை நான் உங்களுக்கு மாற்றி சொல்லுதேன், அப்படி தானே? அப்போ இது இன்டைரக்ட் ஸ்பீச்சு. டைரக்ட் ஸ்பீச்னால் அவங்க சொன்னதை அப்படியே வார்த்தை மாறாமல் அப்படியே சொல்கிறது. ரஜினி சொன்னார், நான் ஒரு தடவை சொன்னேன் அப்படின்னா 100 தடவை சொன்ன மாதிரி. இந்த மாதிரி அப்படியே வார்த்தை மாறாமல் சொன்னோம் அப்படின்னா அதான் டைரக்ட் ஸ்பீச். அவ்வளோதான், சிம்பிள். இப்போ இங்கே இந்த எக்ஸாம்பிள் பாருங்கள். டைரக்ட் ஸ்பீச்சில் ஷீ செட் ஐ எம் ஹாப்பி. அவள் சொன்னான், நான் ஹாப்பியாக இருக்கேன் அப்படின்னு. ஸோ அவள் சொன்ன மாதிரி அப்படியே இந்த கொட்டேஷனுக்குள்ளே போட்டு கொடுப்பாங்க. ஸோ இந்த டைரக்ட் ஸ்பீச்சில் பார்த்தோம் அப்படின்னா இந்த கொட்டேஷன் இருக்கும். அவங்க சொன்ன வார்த்தை இந்த கொட்டேஷனுக்குள்ளே அப்படியே இருக்கும். இதை அப்படி இன்டைரக்டாக மாற்றும் போது ஷீ செட், அதுக்கப்புறம் தேட் ஆட் பண்ணுவோம். ஷீ செட் தேட் ஷி வாஸ் ஹாப்பி. அங்கே அவங்க சொன்னதை அப்படியே சொல்லும் போது நம்ம ஐ எம் ஹாப்பி, அவங்க சொன்னதை அப்படியே சொல்லுவோம். இங்கே அதை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நம்ம மாற்றி சொல்கிறோம், அப்படி தானே? அப்போ ஷீ செட் தேட் ஷி வாஸ் ஹாப்பி, அவள் ஹாப்பியாக இருந்தாலாம். ஸோ இதான் பார்த்தோம் அப்படின்னா இன்டைரக்ட் ஸ்பீச்சு. இப்போது இந்த டைரக்ட் ஸ்பீச்சில் இந்த மாதிரி இருக்கா? இப்போ இன்டைரக்டில் பார்த்தோம்னா இது சேஞ்ச் ஆகுது. இதை நம்ம எப்படி சேஞ்ச் பண்ணணும் அதான் இப்போ பார்க்க போகிறோம். முதல்ல ப்ரெசன்ட் டென்ஸில் இருந்தால் பாஸ்ட் டென்ஸில் மாற்றணும். இப்போ நம்ம ப்ரெசன்ட் டென்ஸ்லேயே பார்த்தோம் அப்படின்னா ப்ரெசன்ட் கண்டினியூஸ் அப்படிமோ, ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் அப்படிமோ, அப்படி தானே? ஸோ அந்த மாதிரிலாம் ப்ரெசண்ட்டில் இருக்குது. ஸோ ப்ரெசண்ட்டில் எதுவானாலும் இருக்கட்டும், அதை நம்ம அப்படியே பார்த்தோம் அப்படின்னா பாஸ்ட்டில் மாற்றுவோம். இப்போ ப்ரெசன்ட் கன்யூஸ் அப்படின்னா பாஸ்ட் கன்யூஸ். அதே மாதிரி தான் எல்லாத்துக்கும். பாஸ்ட்டை நம்ம பாஸ்ட்டு பெர்ஃபெக்டாக மாற்றுவோம். ஸோ இப்போ பாஸ்ட்டு கண்டினியூஸாக இருந்தது அப்படின்னா பாஸ்ட்டு பெர்ஃபெக்ட் கன்யூஸ், அந்த மாதிரி நம்ம மாற்றுவோம். ஃப்யூச்சரை நம்ம எப்படி மாற்றுவோம் அப்படின்னா வுட்டாக மாற்றுவோம். ஃப்யூச்சரில் இருந்தால் வுட்டாக மாற்றுவோம். அப்போ ப்ரெசண்ட்டை பாஸ்ட்டாகவும், பாஸ்ட்டை பாஸ்ட்டு பெர்ஃபெக்டாகவும், ஃப்யூச்சரை வுட்டாகவும் நம்ம மாற்றுவோம். நம்ம ஃப்யூச்சரை வுட்டாக மாற்றோம் அப்படின்னா ஃப்யூச்சர்னால் எப்படி இருக்கும்? வில் அப்படிங்கிற வார்த்தை இருக்குமா? ஒன்று வில் இருக்கும், இல்லை கேன் இருக்கும், அப்படி தானே? ஸோ அப்போ வில் இருந்தால் வுட்டாக மாறும், கேன் குட்டாக மாறும், மே மைட்டாக மாறும், ஷேல் சுட்டாக மாறும், மஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா ஹேட் டு, வுட் ஹேவ் டு, இந்த மாதிரி பார்த்தோம் அப்படின்னா மாறும். நம்ம இதுவரை பார்த்தது தான் நீங்கள் இன்னும் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற மாதிரி நம்ம ஒரு சிம்பிள் டேபிளை கொடுத்துருக்கோம். இப்போ பாருங்கள், ப்ரெசண்ட் என்னவா மாறும் அப்படின்னோம்? பாஸ்ட்டாக மாறும் அப்படின்னோம். ஸோ நம்ம ப்ரெசண்ட்லாம் பார்த்தோம் அப்படின்னா சிம்பிள் ப்ரெசண்ட்டு, ப்ரெசன்ட் கன்யூஸ், ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட்டு, ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் கன்யூஸ், இந்த மாதிரி நம்ம சொல்லுவோம், அப்படி தானே? ஸோ மொத்தத்தில் ப்ரெசண்ட் எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா பாஸ்ட்டாக மாறுது. அது நமக்கு கன்யூஸாக இருந்தது அப்படின்னா பாஸ்ட் கன்யூஸ், பெர்ஃபெக்ட்னா பாஸ்ட் பெர்ஃபெக்ட், இந்த மாதிரி மாறுது. ஓகே, இதே பாஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா பாஸ்ட்டு பெர்ஃபெக்டாக மாறுது. பாஸ்ட் கன்யூஸ் பார்த்தோம் அப்படின்னா பாஸ்ட் பெர்ஃபெக்ட் கன்யூஸாக மாறுது. இதே பாஸ்ட்டு பெர்ஃபெக்ட் பார்த்தீங்க அப்படின்னா சேஞ்ச் ஆகாது, அப்படியே இருக்கும். ஸோ அந்த பாஸ்ட்டு பெர்ஃபெக்ட் மட்டும் சேஞ்ச் ஆகாமல் அப்படியே இருக்குது. ஃப்யூச்சர் பார்த்தோம் அப்படின்னா வுட்டாக மாறுது. வில்னா வுட்டு, வில் பீனா வுட் பி, வில் ஹேவ் அப்படின்னா வுட் ஹேவ். ஸோ இந்த மாதிரி பார்த்தோம் அப்படின்னா மாறுது, அவ்வளோதான். இப்போ இங்கே பாருங்கள், ஷீ செட் ஐ ப்ளே கிரிக்கெட்டு. ஷீ செட் ஐ ப்ளே கிரிக்கெட். ப்ளே அப்படின்னது நமக்கு தெரியும், அப்படி தானே? ப்ரெசண்ட்டில் இருக்குது. அப்போ இதை நம்ம பாஸ்ட்டாக மாற்றுவோம். ஷீ செட் அப்படியே ஷீ செட்டு தான். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம தேட் போடணும். ஸோ நம்ம டைரெக்டாக இன்டைரக்டாக மாற்றும் போது இந்த கொட்டேஷன் மாறும் எடுத்துகிட்டு அங்கே தேட் போடுவோம். தேட் போட்டு யார் சொன்னால்? ஷீ செட் ஷீ பிளேடு கிரிக்கெட்டு. ப்ளே அப்படிங்கிற ப்ரெசன்ட் டென்ஸு, நம்ம இதை பாஸ்ட்டாக மாற்றுறோம். அப்போ பிளேடு, பிளேடாக மாறுமா? ஷீ பிளேடு கிரிக்கெட், அவ்வளோ சிம்பிள். இப்போ அடுத்து பாருங்கள், ஹீ செட் ஐ எம் ரீடிங். அதான் ஹீ செட் தேட். ஹீ ஆம்னா என்ன? ப்ரெசண்ட்டு. அப்போ நம்ம பாஸ்ட்டில் வாஸாக மாற்றுவோம். ஹீ செட் தட் ஹி வாஸ் ரீடிங். அதுக்கப்புறம் ஷீ செட் ஐ ஹேவ் ஃபினிஷ்டு. ஓகே,
இங்கே வந்து ஐ ஹேவ் ஃபினிஷ்ட் அந்த மாதிரி வந்து இருக்கா. ஸோ இது பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ப்ரெசென்ட்டில் இருக்குது, ப்ரெசென்ட் பெர்ஃபெக்டாக வந்து இருக்குது, ஹேவ் ஃபினிஷ்டு. அப்படின்னா அது வந்து பாஸ்ட்டாக வந்து மாற்றுறோம், பாஸ்ட் பெர்ஃபெக்ட். அப்போ ஷீ செட் தட் ஷீ ஹேட் ஃபினிஷ்டு. அவ்வளோதான், சிம்பிள். இதில் வந்து ஒரு சில பேருக்கு பார்த்தோம் அப்படின்னா ஆல்ரெடி டென்ஸு தெரில அப்படின்னா இந்த இடத்துல வந்து நமக்கு ப்ரெசென்ட் பாஸ்ட்டாக மாதிரி என்ன டென்ஸாக வந்து மாறும். அதுமாதிரி வந்து பாஸ்ட் பெர்ஃபெக்ட் வந்து எப்படி இருக்கும், சிம்பிள் பாஸ்ட் வந்து நமக்கு பாஸ்ட் பெர்ஃபெக்டாக மாறும்போது அது எப்படி இருக்கும் அப்படிங்கிறது வந்து இப்போ டென்ஸ் உங்களுக்கு ஞாபகம் இல்லை அப்படின்னா இந்த இடத்துல வந்து கொஞ்சம் வந்து கஷ்டமாக இருக்கும். ஸோ டென்ஸு தெரில அப்படின்னாலும் பிரச்சனை இல்லை, ரொம்ப ஈஸி தான். நம்ம வந்து ஆல்ரெடி பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி டென்ஸுக்கான வீடியோ வந்து கொடுத்துருக்கோம். ஸோ டென்ஸ் வீடியோ ஃபுல்லாக நீங்கள் வந்து ஒரு மொத்தத்தில் 10 நிமிஷம் தான். நம்ம வந்து அதிலே பார்த்தோம் அப்படின்னா ஒரு ப்ராக்டிஸ் வந்து கொடுத்துருப்போம். என்ன அப்படின்னா ஒரே சென்டென்ஸை வச்சு நீங்கள் வந்து எல்லா டென்ஸுக்கும் அந்த மாதிரி எழுதி பார்த்தீங்க அப்படின்னாலே ஈஸியாக டென்ஸை ஃபுல்லாக வந்து படித்து முடிச்சிடலாம். ஓகே, இப்போ இந்த டைரக்ட் ஸ்பீச், இன்டைரக்ட் ஸ்பீச் இதோட கான்செப்ட் பார்த்தோம் அப்படின்னா வந்து இதான். இப்போ நீங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா வந்து டென்ஸு ஒருவேளை உங்களுக்கு தெரில அப்படின்னா இதை வந்து சேஞ்ச் பண்ணால் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ டென்ஸை படிக்கிறது ஈஸியாக நம்ம வந்து ஆல்ரெடி வந்து கொடுத்துருக்கோம் டென்ஸுக்கான வீடியோ. அந்த வீடியோவை மட்டும் ஒன் டைம் வந்து பாருங்கள், பார்த்துட்டு அகைன் வந்து இது வந்து பாருங்கள். அப்போ வந்து உங்களுக்கு இன்னும் வந்து ஈஸியாக வந்து இருக்கும். ஓகே, நம்ம புக்கில் வந்து டைரக்ட் ஸ்பீச், இன்டைரக்ட் ஸ்பீச் இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஸோ இப்போ இந்த டேபிள் வந்து பாருங்கள் டைரக்ட் டு இன்டைரக்ட் 277. நம்ம வந்து உங்களுக்கு இதில் கம்ப்ளீட்டாக பார்த்தோம் அப்படின்னா பேசிக்லேருந்து எல்லாமே வந்து கொடுத்துருப்போம். நீங்கள் வந்து ஈஸியாக படிக்கிற மாதிரி டேபிள் ஃபார்மேட்டில் பார்த்தோம் அப்படின்னா வந்து இருக்கும். ஓகே, ஸோ இங்கேருந்து பார்த்தோம் அப்படின்னா ஸ்டார்ட் ஆகுது. நம்ம வந்து எல்லாமே ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிற மாதிரி பேசிக்லேருந்தே வந்து கொடுத்துருப்போம். ஸோ ஒன்ஸ் இந்த வீடியோ இப்போ நீங்கள் பார்த்து முடிச்சிங்க இதை வந்து ரீட் பண்ணிக்கோங்க. நம்ம புக்கில் வந்து இதை வந்து ரீட் பண்ணிக்கோங்க. இது வந்து ஒரு சில எக்ஸப்ஷனல் கேஸ்லாம் பார்த்தோம் அப்படின்னா எந்த மாதிரிலாம் சேஞ்ச் ஆகும். இப்போ வந்து டுடே அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா வந்து டைரக்ட் ஸ்பீச்சில் டுடேவாக இருக்கும், இன்டைரக்ட் ஸ்பீச்சில் தேட் டேவாக வந்து மாறும். டுமாரோ பார்த்தோம்னா நெக்ஸ்ட் டேவாக வந்து மாறும். ஸோ இந்த டேபிளில் வந்து ஒன்ஸ் வந்து பார்த்துக்கோங்க, சிம்பிள் தான். ஸோ நம்ம கம்ப்ளீட்டாக எல்லா ரூல்ஸு வந்து எப்படி சேஞ்ச் ஆகும், ஸோ அதோட எக்ஸப்ஷனல் கேஸ் என்ன, இந்த மாதிரி எல்லாமே வந்து கொடுத்துருப்போம். இதை ஃபுல்லாக வந்து ஒன்ஸ் வந்து ரீட் பண்ணிக்கோங்க. ஓகே, நம்ம வந்து லாஸ்ட்டில் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு ப்ராக்டிஸ் கொஸ்டின் வந்து கொடுத்துருப்போம். ஓகே, நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் அப்படின்னா கிராமரில் எல்லா டாப்பிக்கும் போட்டோம். மற்ற டாப்பிக்காக நீங்கள் பார்க்கலாம் அப்படின்னா அதுவும் பாருங்கள். நம்ம வந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.